ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விளாக் தான். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்ம அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். எல்லோரும் விடியகாலில் 2 o'clock எழுந்து கிளம்பி 4 மணிக்கெலாம் ரெடி ஆகி பஸ் ஏறிட்டோம். திருச்சி ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்போ ஒரு டைம் 6 இருக்கும். அப்போவே வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பஸ் தாங்க ஏறி இருக்கும். ஆக்சுவலாக எங்களோட நேட்டிவ் வந்துட்டு திட்டக்குடிங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. குலதெய்வ கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம்ங்கிற தாலுக்காவில் நாரணாபுரம்ங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அது வந்துட்டு கிராமம் தான், ஆனால் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும். நான் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் விடியகாலையில் கிளம்பியும் எங்களுக்கு பஸ்ஸில் வந்து சீட்டு கிடைக்கல. பெரம்பலூர் வரைக்கும். பெரம்பலூர் போனது தான் எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. அங்கேருந்து திருச்சி வரைக்கும் உட்காந்துட்டு போயிட்டோம். திருச்சி போயிட்டு அங்கேயும் பார்த்தா எல்லா பஸ்லையுமே வந்துட்டு அவ்வளோ க்ரௌடு கூட்டமாக இருந்துச்சு. சீட்டு கிடைக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கோயம்புத்தூர் பஸ்ஸில் கொஞ்சம் சீட்டு ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. கோவிலுக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் திட்டக்குடியிலேருந்து கிளம்பணும் இல்லையா, திட்டக்குடி டு திருச்சி போகணும். திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறணும். கோயம்புத்தூர் பஸ் ஏறி பல்லடம் அப்படிங்கிற ஊருக்கு நம்ம டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டோம். பல்லடம் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு. நாங்கள் மார்னிங் ஒரு 4 o'clock கிளம்பியே திருச்சிக்கு ஒரு 6:30க்கு தான் ரீச் ஆனோம். ஆக்சுவலாக எங்களுக்கு திருச்சிக்கு வந்துட்டு 2 hours தான் டைமிங்கு. ஆனால் இது வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போனதுனால எங்களுக்கு 2.5 hours எடுத்துக்கிச்சு. திருச்சியிலேருந்து பஸ்ஸு கிளம்புனதே வந்துட்டு டைம் ஒரு 7 ஆகிடுச்சு. திருச்சி டு பல்லடம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 5 hours பக்கம் வரும் டைமு. அதுவும் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ன்றனால ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. டயர்ட்னஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு அதுவும் இல்லாமல் காலைல 2 o'clock எழுந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11:40 இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் கரெக்டாக பல்லடம் ரீச் ஆகிட்டோம். பல்லடம்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் நாரணாபுரம் போயிட்டு இருக்கோம். பல்லடம் டு நாரணாபுரம் ஒரு 15 minutes தான் வரும் ஆட்டோவில் போனால். பைக்கில் போனால் 10 minutesல போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாரணாபுரம் உள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா வீடு அவ்வளோவா வந்துட்டு கலராக பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க. திருப்பூர் சைடுனாலே அதிகமாக அப்படி தான் கிராமங்களில். இவங்க பேசுகிற தமிழ் ஸ்லாங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் திருப்பூரில் இருக்கீங்கன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக இப்போ கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. பாருங்கள், இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில். எங்கள் குலதெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் தான். இப்போ பெருமாளை பார்க்க தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கங்கே செடி மரம் நல்லாவே இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செடிலாம் நிறையா இருந்துச்சு. அதை போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். செடி, மரம், கொடி எல்லாமே வந்துட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நேச்சரோட பியூட்டின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். நான் கோவிலுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கற்பகிரக நிலைவாசல் கால்கோள் வைபவ நிகழ்ச்சி தாங்க. இப்போ வாங்க என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் சின்ன சின்ன ஆல்ட்ரிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால கோயிலுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முன்னாடியே வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. பூவெல்லாம் போட்டு அதெல்லாம் செஞ்சு பூஜையை முடித்து வச்சாச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எடுத்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் பின்னாடி வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நல்லா வந்துட்டு சாமி தரிசனம் பெற்றுக்கோங்க. பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அந்த கல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இப்போ எடுத்து நிற்க வைக்கிறதுக்காக வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கோவிலை சுற்றி பார்த்துடலாமே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் அந்த சைடு இருக்குது. அதை அட்டாச் பண்ண மாதிரியே பக்கத்துலேயே ஒரு ஹால் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு டைனிங் ஹால்னு கூட சொல்லலாம். இங்கே வந்துட்டு குக் பண்ணி வரவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வருது இல்லையா, அதுக்கு வந்துட்டு என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் கோவிலை சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த சைடெலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெருமாள் கோவில். அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரத்தடியில் ஒரு சாமி இருக்கும்.
அதுவுமே பெருமாள் தான். எங்க முன்னோர்கள்லாம் வந்துட்டு அந்த சாமிய தான் வந்துட்டு கடவுளா கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க அத போய் பார்க்கலாம். நாங்க அந்த பெருமாள் கோவிலையும் கும்பிட்டுட்டு, இங்கேயும் வந்துட்டு இந்த சாமிக்கு நாங்க விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் எப்பவுமே போவோம். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப இங்க வரணும் அப்படின்னு சொன்னாலுமே எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த இடமே பெருசா இருக்கு இல்லையா? நம்ம விளையாடுறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாமே ஜாலியா இருக்கும். காத்துலாம் நல்லா சூப்பரா அடிக்கும். அடுத்து இப்போ கும்பாபிஷேகமும் வரப்போகுது. அந்த விளாக்கையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். அதையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ரௌடாக இருக்கும். சூப்பராக இருக்கும் கோவிலே. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா விநாயகர் கோவில், அது இந்த கோவில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 1:30 இருக்கும். எல்லாருமே லஞ்ச்லாம் முடிச்சுட்டு திரும்ப மீட்டிங்கை கண்டினியூ பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் என்ன பேசுனாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்தந்த செலவு யார் யார் எப்படி பார்த்துக்கணும் பிரிச்சுக்கிட்டாங்க. வேலைகளையும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தங்களுக்கு இந்தந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நாங்க வந்துட்டு பிரசாத பை போடுறதா வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கோம். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கோவில்லே கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்காந்துருந்தோம். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பூச்சி பேர் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொன்று இருந்துச்சு. அதையும் போயிட்டு பார்த்துருந்தேன். மொத்தமாகவே அங்கே இந்த மாதிரி 2 பூச்சி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுத்தேன். நீங்களும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4:45 இருக்கும். நாங்கள் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு ஆட்டோ வர வச்சு அதிலே கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டும் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துருச்சு. பார்த்தா அவ்வளோ க்ரௌடுங்க. பஸ்ஸில் வந்துட்டு நிற்கக்கூட இடம் இல்லை. அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. எங்களுக்கு கரூர் போன அப்புறம் தான் சீட்டே கிடச்சிது. இந்த பஸ் தான் அப்படின்னு பார்த்தா இருக்க எல்லா பஸ்ஸுமே க்ரௌடாக தான் இருந்துச்சு. சரி பஸ்ஸில் ஏறினா போதுமேன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி ரீச் ஆகியாச்சு. அங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. பஸ் இருக்குன்னு பார்த்தா பஸ்ஸே இல்லைங்க. ஒரே ஒரு பஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதுவுமே வந்துட்டு செம்ம க்ரௌடு. நின்றுட்டு கூட போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமே, அதில் ஏறி போயிடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குமே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுங்க. எப்படியோ போய் பஸ்ஸு வந்துடுச்சு. சீட்டு பிடிச்சி உக்காந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 9:00 இருக்கும். நாங்கள் அங்கே பல்லடத்துலேருந்து திருச்சி வர்றதுக்கே வந்துட்டு எங்களுக்கு 8 ஆகிடுச்சு. 1 ஹவர் சாப்பிட்டுட்டு 9:00 பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 11:40 ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.